92.7 பிக் எஃப்எம்ல நான் உங்க கார்த்திகா பேசிட்டு இருக்கேன். இது பாண்டி ராம் தங்க நகை மாளிகை வழங்கும் டீ கடை பெஞ்ச் ஷோ. வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அசோக் ராஜ் சார் இப்போ நம்ம கூட லைன்ல இருக்காங்க. இந்த ஸ்டே டாக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். அசோக் ராஜ், வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ், குரலற்றலின் குரலுக்காக அசோக் ராஜ். சார், ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே டாக்ஸோடைய தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சட்டசபை பார்லிமெண்ட் வரையும் பேசுற அளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவா சித்தரிக்கப்படுது. இவங்க சொல்ற காரணம்னா என்னன்னா, நாய் பெருத்து போயிடுச்சு, துரத்துது, கடிக்குது, சின்ன பசங்கள் எல்லாம் துரத்தி கடிக்குது, மோஷன் போகுது அப்படின்னு பல காரணங்கள் வந்து இவங்க சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இந்த கேள்வியை உங்களுடைய ஆழ் மனசுல கொண்டுட்டு போய் பகுத்தறிவுனா அந்த கேள்வியோட அர்த்தத்தை ஆழமா புரிஞ்சுட்டு அதற்கு மட்டும் நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். சார், அந்த கேள்வி என்னன்னு நம்ம லிசனர்ஸ்க்கு சொல்லுங்க சார். இந்த உலகம் அனைத்து உயிருக்குமானதா இல்லையா? இங்கே எல்லா உயிரும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இல்ல, மனிதனுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ மற்ற உயிர்களை ஏன் படைக்கணும்? இயற்கை ஏன் படைக்கணும்? நான் இயற்கையை சொல்றேன், நீங்க கடவுள்னு சொல்லிக்கீங்க. ஏன் படைக்கணும்? ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்களே அதுக்கு ஒரு பதில தேடுங்க. இந்த கேள்விக்கான பதிலை தேடுங்க. தொடர்ந்து நம்ம சார் கிட்ட பேசுவோம். ஸோ ஸ்டே வித் மீ கார்த்திகா ஆன் 92.7 பிக் எஃப்எம்ல. மாத்தி யோசி, லைஃப் ஈஸி.